ஒரு 2, 3 வாரமாவே எனக்கு இந்த சிடபிள்யூசிய பார்க்குறப்போ, இது குக் வித் கோமாளியா? இல்ல பிக் பாஸா? அப்படிங்கிற டவுட் வந்துகிட்டே இருக்குது. ஆனா கரெக்ட் தானே! எப்படி இருந்தாலும் பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசில வந்த பாதி கண்டஸ்டன்ட்ஸ தான் அங்க அனுப்புறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இதுல ஒரு சின்ன ட்ரெய்னிங்க குடுத்துடலாம் அப்படின்றதுக்காக பண்றாங்களோ என்னமோ! ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ அது மோஸ்ட்லி நம்ம பிக் பாஸ்ல பார்த்துருப்போம். அது பரவாயில்லங்க. ஆனா மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த டிசிஷன் மேக்கிங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயே குடுத்துட்டு, நீங்களே இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமான்னு உங்களுக்குள்ள வந்து ஒரு டிசிஷன் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள எக்கச்சக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ட வந்து இன்னும் ரொம்பவே ஜாஸ்தியாக்குன மாரி தான் இருந்தது. இது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு. அட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, எதுக்குடா அவங்களுக்குள்ள அடிச்சுக்க வைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீலிங்கும் வருது. இப்ப நீங்க லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா, ஃபைனலா அந்த எலிமினேஷன் குக் ஆஃப் மேட்டர் வந்துச்சு தெரியுமா? ஒண்ணு குக் ஆஃப் இருக்கு அப்படின்னுவாங்க. இல்லையா லீடர் போர்ட் படி போலாம் அப்படிங்கிறத ஷோலயே வந்து அவங்க சொல்லிருவாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உமேர், பிரியா அண்ட் ராஜுட்ட நீங்களே உங்களுக்குள்ளார டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ உமேர் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தாரு. ஸோ அவரு வந்து நம்ம வந்து எதுக்கு குக் ஆஃப் போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீடர் போர்ட் படி போலாம் அப்படின்னு இருப்பாரு. அண்ட் பிரியா மேம் பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல இருந்திருப்பாங்க. ஸோ எதுக்குடா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குக் ஆஃப் போலாம் அப்படின்னுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த உமேர் அண்ட் பிரியாக்குள்ள ரொம்ப நேரமா அந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜு தான் வந்து டிசைடிங் ஓட்டா இருந்திருப்பாரு. அவர் ஒரு சூப்பரான டிசிஷன் எடுத்தாரு. அதாவது அவருக்கு ஒரு சாதகமான ஒரு டிசிஷன அவருக்கே தெரியாம எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரு வந்து இந்த வாரம் லீடர் போர்ட வந்து காட்டினப்போ அவரு தான் லாஸ்ட்டா இருந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து குக் ஆஃப் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால அவர் பெரிய லெவல்ல வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. ஒருவேளை லீடர் போர்ட் படி போயிருந்தா கண்டிப்பா லாஸ்ட் வீக்கே வந்து ராஜு எலிமினேட் ஆயிருப்பாரு. சரி, ஓகேங்க. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலிமினேஷன் குக் ஆஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, கோமாளிங்கலாம் வந்து ஒரு புது கெட்டப் போட்டு வந்திருப்பாங்க. அதுவும் நம்ம குரேஷி பார்த்தீங்கன்னா, வாயில டீ கப்ப கவிக்கிட்டே ஓடி வருவாரு. என்ன அப்படின்னு கேட்டா, டீ குடிச்சிருந்தேன் கூப்பிட்டாங்க அப்படியே வந்துட்டேன் அப்படின்னுவாரு. எப்பவும் போலங்க அவர் வந்தோன்னே மாதம்பட்டி சாரை விடாம கலாய்ச்சிருப்பாரு. பூட்டு போட்ட மாதிரி ஒரு கோட்டு போட்டிருப்பாரு. இது என்னடா இது அப்படின்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லை, தொப்பை பெருசாயிட்டே போகுது. அதனால தான் அவர் அந்த தொப்பையை உள்ள தள்ளிட்டு அந்த கோட்டை அப்படி இழுத்து வச்சு பூட்டு போட்டிருக்காரு அப்படின்னுவாரு. அண்ட் அடுத்து நம்ம ராமர் பார்த்தீங்கன்னா வந்து அவரே அவரை டாப் நாச் ராமர் அப்படின்னு சொல்றதெல்லாம் செம ஃபன்னா இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எலிமினேஷன் குக் ஆஃபுக்குமே வந்து கோமாளி பேரிங் இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து குட்டி குட்டி கேம்ஸ் வச்சாங்க. ஸோ அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த கேம்ஸ்லாம் வச்சு செலக்ட் பண்ணுறது ஒரு மாதிரி ஃபேரான ஒரு ஃபைட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பலூனை வந்து காலில் கட்டிட்டு இன்னொருத்தங்க பலூனை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு தெரியும் கண்டிப்பாக உமேர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு. அதே மாதிரி அவர் தான் வின் பண்ணார். ஸோ அடுத்து ராஜு அண்ட் பிரியா அவங்களுக்குள்ளார ஒரு கேம் இருந்ததுங்க. அந்த தண்ணி கேன் மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக பாலை போட்டுட்டு அதை இன்னொரு சைடுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு வின் பண்ணி அவர் வந்து எனக்கு புகழ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. அண்ட் ஃபைனலாக ராமர் பார்த்தீங்கன்னா பிரியா மேமோட பேர் ஆயிடுறாங்க. ஸோ இதுலேயுமே நம்ம ராஜு பார்த்தீங்கன்னா அந்த டிசாஸ்டர் அப்படின்ட்டு போன வாரம் வந்து நம்ம ஷெஃப் தாமு வந்து சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அவரோட டிஷ்ஷுக்கு, அதாவது அந்த மட்டன் கோலா உருண்டைக்கு. ஸோ அந்த ஒரு டிசாஸ்டர்னு அப்படி ஒரு ரொம்ப நெகட்டிவாக அந்த அளவுக்கு வந்து டென்ஷனாக தாமு சார் சொல்லியிருப்பாரு. அதை வந்து அவ்வளோ ஃபன்னாக வந்து இந்த வாரம் அவர் மாற்றிட்டார். அதாவது டிசாஸ்டர்ன்ற வேர்டு கேட்டாலே எனக்கு ராஜு சொன்னது தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கனவுலலாம் இந்த டிசாஸ்டர்ன்றது தான் சார் எனக்கு வருது. அதுவும் ஒரு மாதிரி பேரலை மாதிரி வந்து கீழே மக்களெல்லாம் அது சாவடிக்குது. அதுவும் அந்த பேரலை ஃபுல்லாகவே கோலா உருண்டையாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. செம ஃபன்னாக இருந்தது அதெல்லாம். ஸோ இப்போ அடுத்து ஒரு பிக் பாஸ் கண்டென்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டிஷ்ஷை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு, அதாவது லிவரு, பேபி கார்னு, அதுக்கப்புறம் லோட்டஸ் ஸ்டெம்மை வச்சுட்டு நீங்களே உங்களுக்குள்ள டிசைட் பண்ணி ஒரு இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. டே அட பாவீங்களா, இவங்கள அடிச்சுக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். அதில் நம்ம பிரியா மேம் ஸ்டார்டிங்கில் எனக்கு லிவரே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம உமேர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் லோட்டஸ் ஸ்டெம் வேணும்னாலும் எடுத்துக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. எனக்கு லிவர் ஓகேன்றாங்க, எது கொடுத்தாலும் ஓகேன்றாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு லோட்டஸ் ஸ்டெம் தான் வேணும்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இவங்க எடிட் பண்ணி போடுறப்போ அந்த லென்த்தியாக நடக்கிற டிஸ்கஷனை கட் பண்ணி போடுறதுனால இவ்வளோ கன்ஃபியூஷன் வருதா என்னன்னு தெரில. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம உமேர், இல்லை எனக்கு லோட்டஸ் ஸ்டெம் வேணாம், அதில் செய்ய முடியாது டிஷ்ஷஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். நீங்கள் எல்லாருமே ஒரே டிசிஷன் எடுக்கல அப்படிங்கிறனால நான் இப்போ இதை வந்து ஷஃபிள் பண்ணுறேன், நீங்கள் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமேடா, இவங்கள ஒரு 10 நிமிஷம் மாற்றி ஆர்கியூ பண்ண விட்டுட்டு இப்போ வந்து நான் ஷஃபிள் பண்ணி வைக்கிறேன், நம்பர் எடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. அதில் என்ன காமெடினா, அதுலேயே அவங்க சூஸ் பண்ணது ஃபைனலாக லிவர் தான் வந்துருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டியும் நம்ம ஜட்ஜஸ் வந்து நான் பிளைண்ட் டேஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல மேட்டருங்க. ஆக்சுவலாக இவங்க இந்த பிளைண்ட் டேஸ்டிங் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா யார் எது செஞ்சாங்க அப்படின்றது தெரியாமல் இவங்க சாப்பிட்டு கமெண்ட் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜட்மெண்ட் விஷயமா இருக்குது. ஸோ இதில் ஃபைனலாக குக்கிங் முடிஞ்சோம் நம்ம ராஜு, எனக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு இன்ஸ்டிங் ஃபீலிங் இருந்தது. இவர் வந்து போன டிசாஸ்டர்லாம் வாங்கியிருக்காரு, இந்த வாட்டி பயங்கரமாக பண்ண போகிறாருன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜுவோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டு டாப் நாச் அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் நம்ம பிரியா மேமும் சரி உமேரும் சரி 2 பேரும் செஞ்ச டிஷ்ஷஸில் சின்னதாக சில மிஸ்டேக்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இதில் ரொம்ப ஷாக்கிங்கான அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக உமேர் வந்து எலிமினேட் ஆகிட்டாரு. இது ஏன் உங்களுக்கு இவ்வளோ அன்எக்ஸ்பெக்டடாக ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேபிளில் வந்து டாப்பில் இருக்காருங்க அவர். அதாவது போன வாரத்தோட அந்த குக்கிங்கில் அவர் தான் டாப்பில் இருப்பார். அதுவும் மட்டன் லிவர் அவருக்கு கிடச்சிது. ஸோ அதில் வந்து அவர் எலிமினேட் ஆகிட்டார் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. அவர் எலிமினேட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுனிதாலாம் பயங்கரமாக கதறி அழுவ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவர் லாஸ்ட்டாக பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நம்ம ராஜு வந்து அவரை பார்த்து ஒரு விஷயம் சொன்னது ரொம்பவே நல்லா இருந்தது.
இருந்தது. அதாவது இவன்ட்ட எனக்கு தோக்குறது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அவன ஜெயிச்சது வந்து எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. சின்ன பாயிண்ட்டா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நல்லாவே காட்டுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டூ ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து பேரிங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குரேஷி பார்த்தீங்கன்னா, ப்ளூ சட்டை இருக்காருங்களா, அவர மாரி வந்திருப்பாரு. அல்டிமேட்டான காமெடிங்க. அவர் வந்து சிடபிள்யூசி ஷோ வந்து ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்ஷன்ல ஆரம்பிப்பாருங்க. அதாவது ஓகேன்னு சொல்லிட்டு 9 வருஷமா ஒரு ஆங்கர் ஒருத்தர் இருக்காரு. அடுத்து நம்ம லக்ஷ்மி மேம பார்த்துட்டு அவங்க சோஃபால உட்காந்துட்டு இது சரியில்ல, அது சரியில்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என்னடான்னா 3 ஜட்ஜ் சோஃபால உட்காந்துட்டு இவங்கள பார்த்து இது சரியில்ல, அது சரியில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து நம்ம ஷபானாவை பார்த்து பேய் படத்துல வர மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ நார்மலா இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல பேய் பிடிச்சதுக்கு அப்புறமா வேற மாதிரி இருப்பார்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஷபானா. ரிவ்யூ வந்து சூப்பரா இருந்தது. அல்டிமேட் காமெடியா இருந்தது. அண்ட் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரப்டா அப்படியே வந்து இந்த எபிசோட கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து லென்த்தா போயிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ நாளைக்கு எபிசோட்ல தான் வந்து பேரிங் கண்டினியூ ஆகும். அண்ட் டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு மேட்டர் வேற இருக்கு. ஸோ யார் நல்லா குக் பண்றாங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா ஆக போறாங்க. ஸோ அதுக்கு நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்னோட இன்ஸ்டிங்க்ட் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை அது ராஜுவா தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ட் அடுத்த ஆப்ஷன் ஷபானான்னு தோணுது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஃபயரா பயங்கரமா எஃபர்ட் போட்டு சமைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.